சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, திமுக அதிகாரப்பூர்வமாக கூட்டணி பட்டியலை வெளியிட்டுள்ளனர். அது என்ன அப்படின்னு பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் மற்றும் காங்கிரஸ் கட்சி இடையேயான கூட்டணி பேச்சுவார்த்தை நெருக்கமாவது குறித்து விவரங்களை உளவுத்துறை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த கூட்டணி முதலமைச்சர் ஏற்கனவே எதிர்பார்த்திருந்ததாகவும், காங்கிரஸ் வெளியேறினால் கூட்டணி சமாளிக்க தேவையான பிளான்கள் பி திட்டங்களை திமுக மேலிடம் தீவிரமாக தீட்டி வருவதாக கூறப்படுகிறது. தற்பொழுதைய நிலவரத்தின்படி காங்கிரஸ் கட்சி வருவதற்கு தேர்தலுக்கு 35 தொகுதிகள் வரை ஒதுக்கி திமுக தயாராக இருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் இந்த கூட்டணியை தவிர்த்துவிட்டு தாவேகாவுடன் கைகோர்த்தால் அதனால் ஏற்பட்ட இழப்பு காங்கிரஸ் கட்சிகள் தான். அதிமுக இருக்கும் என்று திமுக மேலிடம் கருதுகிறது. திமுகவின் பிளான் பி திட்டத்தில் காங்கிரஸ் வெளியேறினால் அந்த கட்சி ஒதுக்கு தீர்மானித்த இடங்களை மாற்ற கூட்டணி கட்சிகளுக்கு பிரிந்து அளிக்கப்படும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களை பிரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீண்டும் கம்யூனிட்டி கட்சிகளுக்கு கூடுதல் எண்ணிக்கை தொகுதிகளை ஒதுக்க திமுக தயாராக இருக்கிறது. இது தற்பொழுது இருக்கும் கூட்டணி கட்சிகளை வலுப்படுத்த உதவும். ராமதாஸின் பாமகவை மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வர ஆலோசிக்கப்படுகிறதாக தெரிவிக்கப்படுகிறது. தேமுதிக மற்றும் புதிய தமிழக கட்சிகளையும் தங்கள் கூட்டணிக்கு இழுத்து கொண்டிருக்கிறார்கள் திமுக. மேலிடம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக மேலிடத்தின் மூத்த நிர்வாகிகள் இப்பொழுதே இருக்கும் கூட்டணிக்கு கட்சிகளை அரவணைத்து கொண்டு பாஜக எதிர்ப்பை எதிர்கொள்ளும் அப்படின்னு தான் நினைக்கிறேங்க. ஏன்னா அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்தாக வைகோ கடந்த தேர்தலில் எம்பி சீட்டு தரதா சொல்லியிருந்தாங்க. அதாவது கோபத்தில் இந்த விஷயமாக நடந்து கொண்டிரு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிடம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் காலியாகும் 6 மாநிலங்களை அவை எம்பி இடங்கள் ஒன்றை ஒதுக்குவதாகவும் திமுக உறுதி அளித்ததாக தகவல் நம்மளுக்கு கிடைத்திருக்கு. மேலும் வேல்முருகன், கருணாஸ், தனியரசு, தமிழன் அரசின் மேம்பாட்டின் எந்த ஒரு விஷயமும் வழக்கமாக இருக்கிறது. இதனையடுத்து நாம் பார்க்கும் பொழுது புதிய சிறிய கட்சிகளை சேர்ப்பதன் மூலமாக கமலஹாசன் போன்ற பிரபலங்களை அரவணைப்பது தான் மூலமும் வரும் தேர்தலை சமாளிக்க முழு வீழ்ச்சி தயாராகி வருகிறது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பார்த்தீங்க அப்படின்னா, திமுக அதிகாரப்பூர்வமாக யார் வேண்டுமானாலும் கூட்டணி பட்டியலை வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி தகவல் நம்மளுக்கு கிடைத்திருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விஷயம் நடக்கப் போகிறது என்று. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த காலை சந்திப்போம்.